கடந்த வருடம் அறந்தாங்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை சார்பாக பெண்களே கபூர் ஜியாரத்து செய்ய வாருங்கள் என்று சொல்லி மக்களை திரட்ட அழைப்பு விட்டார்கள். அதேபோல் தற்சமயம் சில நாட்களுக்கு முன்னதாக பழனி பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கபூர்ஸ்தான் தவா என்ற பெயரில் மக்களை ஒன்று திரட்டி அழைத்து சென்று கபூர் ஜியாரத்தை வலியுறுத்துகிற பயான் செய்யப்படுகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்களா? ஒரு இபாதத்தை இதுபோன்று புதிதாக உருவாக்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு சொல்லி அப்துல் லத்தீப் என்கிறவர் கனடாவில் வந்து கேட்குறாரு. அதாவது இப்போ டிஎன்டிஎல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கபூர்ஸ்தான் ஜியாரத்துன்னு அறந்தாங்கில ஒரு அறிவிப்பு செஞ்சு பெண்கள்லாம் கூட்டிகிட்டு போய் போக போகிறோம் எல்லோரும் வந்துருங்கன்னு அறிவிப்பு செஞ்சாங்க. பிறகு அவங்களுக்குள்ளே அவங்க உலமாக்குள்ளே பெரிய கருத்து வேறோடு வந்து கடைசியில் அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கிட்டு நிப்பாட்டிட்டாங்க. அது போகலைன்னு செஞ்சுட்டாங்க. இப்போ புதுசாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ கபூர் ஜியாரத்து பழனிக்கு பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வருது. அதாவது பேசிக் இவங்க வந்து அடிப்படை விட்டு விளையிட்டாங்க. டிஎன்டிஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ தஹஜ்ஜத் தொழுகைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை தஹஜ்ஜத் தொழுகை நடைபெறும், எல்லோரும் வந்துருங்கன்னு மக்கள் வந்து தஹஜ்ஜத் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய தொழுகை மார்க்கத்தில் உள்ளது தானே இப்படிலாம் கேட்கக்கூடியதை பார்க்குறோம். இதற்கெல்லாம் வந்து தஹஜ்ஜத்தில் பிதத்தை புகுத்திய டிஎன்டிஜேன்னு ஒரு ஆர்டிக்கலை போட்டிருக்கோம். அதை வேண்டாம் எடுத்து உங்களுக்கு லிங்கில் போட்டு விட்டுறோம். அதில் வந்து இதற்கும் சேர்த்து அதில் பதில் இருக்குன்னு நீ தெரிஞ்சு. திப்பு சுல்தான்கிற நந்தனத்திலேருந்து கேட்குறாரு, டிஎன்டிஜேவில் அமல்களை அதிகப்படுத்துவோம் என்ற அஜெண்டாவில் மாதம் 2 தடவை ஜமாத்தாக தஹஜ்ஜத் அதாவது இரவு தொழுகை நடத்துவது என்று முடிவு செஞ்சு மார்க்கப்படி இது சரியா? 2 வருடங்களுக்கு முன் இதே விஷயத்தை கிளையில் செய்யலாம் என்று நாங்கள் முடிவு செய்து கேட்ட பொழுது இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார்கள். இதே விஷயத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி இரவுல தஹஜ்ஜத் தொழுகை மாதத்துக்கு ஒரு 2 தடவை தஹஜ்ஜத் தொழுகை ஜமாத்தா கூட்ட அழைத்து நடத்துவது இப்படி செய்யலாங்க, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க என்று கேட்குறாரு. இதே மாதிரி வந்து நம்ம நேதாஜி நகரில் இணைஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு அறிவிப்பு ஒரு இது போட்டிருக்கிறாங்க. முக்கிய அறிவிப்பு கொண்டு போட்டு தஹஜ்ஜத் தொழுகை மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை இரவு 2 முதல் 3 வரை இரவு தொழுகை நடைபெறும், நன்மைகள் ஆயத்தெல்லாம் போட்டாங்க. அப்போ இரவு தொழுகை வந்து தஹஜ்ஜத் தொழுகைங்கிறத வந்து இரவுல குறிப்பிட்ட ஒரு நாளை நிர்ணயிச்சு அந்த நாளில் ஒரு மாதமும் ஒரு சனிக்கிழமை ஒன்றை செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்குறாங்க. இதில் பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த பிதஅத் விஷயத்தில் தான் மக்கள் வந்து ஆரம்பத்தில் வழிகட்டுவாங்க. ஏன்னா அது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். பிதஅத் என்பது ஒரு நல்ல போர்வையை போத்திக்கிட்டு இருக்கும். திருடுறதே தப்புங்கிறத ஈஸியாக விளக்கிடலாம். அவனு செய்ய மாட்டான், தப்புடா தப்பு தாமா, கொலை செய்யக்கூடாது, விசாரம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நன்மைங்கிற போர்வையை போத்திக்கிட்டு இருக்காது. தப்புன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்துக்கொள்வார்கள். வணங்குதா? ஆனால் பிதஅத்துன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அது என்ன கலரில் இருக்கும் என்று கேட்டால் இபாதத்து கலரில் இருக்கும், வணக்கம்ங்கிற கலரில் இருக்கும். இந்த மௌலுது ஓதுறான்னு வைங்களா, மௌலுது ஏன் ஓதுறான்? ரசூலுல்லாவை புகழுறோம். ஓ புகழ்வதா? அப்போ நம்ம செய்யலாம். அந்த பிதஅத் எதனால் வந்து நிலை பெற்று விடுகிறது என்று சொன்னால் அது நல்லதுங்கிற ஒரு தோற்றத்தில் தான் அது வரும். அதே மாதிரி வந்து தஹஜ்ஜத் தொழுகை நல்லது தானே, நல்லது, அதை வந்து செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு அந்த முடிவை எடுத்திருக்காங்க போல இருக்கு, புதுசாக செஞ்சுருக்காங்க. முதல் விஷயத்தை கவனிக்கிறேன்னு, பிதஅத் என்பதற்கு நஃபில் என்பதற்கும் ஒரு வேறுபாடு. நஃபில்னா என்ன? நஃபில்னா நம்மளால் கூட செய்கிறது, பிதஅத்னா இல்லாத உண்டாக்குறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை நம்ம விளங்கிக்கொள்ளணும். நஃபில் இருக்குல்ல, நம்ம விரும்பணும் என்று சொன்னால் இன்னைக்கு என்ன கிழமை? நீ ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு 12 நான் தொழுவலாம், யாரும் கேட்க இயலாது. நான் பகல்லையும் தொழுவலாம், தடை செய்யப்படாத நேரத்தில் வந்து நான் வந்து என்ன செய்யலாம், தொழுவலாம். ராத்திரிலையும் நான் தொழுவலாம். 40 ரக்காத் கூட எனக்கு 7 என்றால் அவனுக்கு தூக்கம் வரல, நான் பாட்டு எந்த ஒரு எதுக்கும் பாதிப்பு இல்லை என்றால் நான் பாட்டு தொழுவலாம். இது வந்து நஃபில்ங்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் உம்ரா போகிறீங்க, உம்ராங்கிறது அது சுன்னத்துன்னு ஒன்று இருக்கிறது, விரும்பி செய்கிற உம்ரான்னு இருக்கிறது. நீங்கள் விரும்பி 50 உம்ரா கூட செய்கிறீங்க, அதை கேட்க முடியுமா உங்களை? ஹஜ்ஜையே நீங்கள் கூடுதலாக செய்கிறீங்க, செய்யலாம். ஏன்னு கேட்டால் ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்டதாக தான் நஃபில் இருக்கும். நஃபில் என்பது வந்து சம்பந்தப்பட்ட ஒருத்தன் அவன் விரும்பும்போதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் அது தடை செய்யப்படாத காரியமாக இருக்கணும், தடை செய்யப்படாத நேரமாக இருக்கணும். சில கிழமைகளில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு தடை இருக்குதா, அதை விட்டுறணும்.
அது இல்லாத நாட்களில் என்னைக்கு வேணாலும் நோன்பு வைக்கலாம். ஒருத்தர் நினைச்சு செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்கிறாருன்னா செய்யலாமா? செய்யலாம். ஏன்? நஃபில் உபரிங்கிறது நம்ம கையில் உள்ளதானே, நமக்கு தரப்பட்டுருச்சுல. இந்த நஃபில் என்பது இப்போ உதாரணமாக செவ்வாய்க்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன். நோன்பு வைக்கும்போது நான் டிக்ளேர் பண்ணுறேன், நான் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன். அதனால் எல்லா மக்களும் வாருங்கள், எல்லாருமா கூடி செவ்வாய்க்கிழமை நோன்பு வைப்போம். ஒவ்வொரு மாதத்திலும் செவ்வாய் தோறும் நோன்பு வைப்போம், அல்லது ஒவ்வொரு மாதமும் 12வது நாள் நோன்பு வைப்போம். நாங்கள் அடுத்தவனை கூப்பிட்டேன்னு வைங்களேன். அடுத்தவனை கூப்பிட்டா நீங்கள் அதை சுண்ணத்தாக்குறீங்கன்னு அர்த்தம். சுண்ணத்தாக ஆக்குவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும். அரஃபா நாளைக்கு நோன்பு வைக்கிறது நான் மட்டும் வைக்க முடியும். சுண்ணத்து என்று சொன்னால் நான் வைக்கிற மாதிரி உலகத்தில் 50 பேர் வைக்கணும், வைப்பாங்க, விரும்பினவங்க வைப்பாங்க. அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்ல முடியும். இன்னும் அல்லாஹ் கடமையாக்கி சொல்லுவான், அல்ல ரசூல்லா சுண்ணத்தாக்கி சொல்லுவார்கள். அப்போ அரஃபாவில் நோன்பு வைத்தல் என்றது அது சுண்ணத்தான நோன்பு. சுண்ணத்து நோன்பு யார் முடிவு பண்ணுவா? சுண்ணத்துன்னா அனைவரும் செய்யணும்னு பிரச்சாரம் பண்ணால் சுண்ணத்து. நான் மட்டும் செஞ்சால் அதுக்கு பேர் நஃபில். நான் மட்டும் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரையும் கூட்டி நான் ஒரு நாளில் எல்லாரும் செய்யுங்கன்னா அதுக்கு பேர் தான் பிதஅத்துப்பார். நீ எல்லாத்துக்கும் நிர்ணயிக்க நீ யாரா? உனக்கு சனிக்கிழமை தஹஜ்ஜுத் விருப்பம் போய் தொழுவு, திங்கக்கிழமை தொழுதுட்டு போ. இந்த கிழமையில் எல்லோரும் செய்யணும்னு நீ உண்டாக்கினாயானால் அனைவருக்கும் முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு இருக்குதா? அங்கதான் பிதஅத் வருது. இப்போ நான் உதாரணமாக மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு கெட்டதா? கெட்டது இல்லை. நம்ம நினைச்ச நேரத்தில் நோன்பு வைக்கலாம்ல, வைக்கலாம். நான் அன்னைக்கு நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் 27 ரஜப் 27 வைக்கிறாங்கல்ல, அதை கணக்கில் கொள்ளாமல் இவனை என்ன செய்யறான்? இன்னைக்கு ஒரு நோன்பு வைக்கணும்னு வைக்கிறான். இது தப்பு கிடையாது. எப்போ தப்பாயிரும்? அன்னைக்கு நோன்பு வைக்கணும், அந்த மேராஜ் நாள், அது அந்த நாளுக்கு ஒரு நோன்பு இருக்குது, எல்லாரும் வாங்க, அப்போ அது பிதஅத்தாயிருது. நோன்பு மேராஜ் அன்னைக்கு விளையாட்டா சாப்பிட வைக்கிற நோன்பு தானே வைக்கிறான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ மேராஜ் அன்னைக்கு அவன் செய்வது நோன்பு தான். மேராஜ் தினத்தில் நோன்பு என்று எல்லாருக்கும் சட்டமாக்கல பிதஅத்தாகுது. அதே மேராஜ் 27 அன்னைக்கு ஒருத்தன் அவன் தன்னிச்சே அவனா நோன்பு வச்சுக்கிட்டான். வாரம் வைக்கிற நோன்புக்கு வச்சிருப்பான், இல்லை 13, 14 வச்சு ஏதோ ஒரு நாளைக்கு வச்சிருப்பான், ஏதோ ஒரு நேர்ச்சிக்கு வச்சிருப்பான், அல்ல திடீர்னு ஒரு நாளைக்கு வைக்கவும் வைப்பான். அது தற்செயலாக மேராஜுடைய நாளாக இருந்தாலும் அதை பற்றி அவனுக்கு குற்றம். ஏன்னா அவன் யாருக்கு பிரச்சாரம் பண்ணல, அவன் அளவுக்கு செய்து கொண்டானேயானால் அது மார்க்கத்தில் அந்த ரைட் அவனுக்கு இருக்கிறது. எல்லாருக்குமா செய்தானேயானால் எல்லாருக்குமா சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் இருக்குது. நஃபில் என்பது இண்டிவிஜுவல் தனித்தனி நபருக்கு கொடுத்த ஒரு உரிமை. இப்போ எனக்கு 20 ரக்காத்து ஒரு நைட்டு தொழ முடியும்னு தொழுது அது குற்றமே கிடையாது. ஏன்? அவனுக்கு 20 தொழு நீங்கள் ஆசைப்படுறான், தொழுதுட்டு போகிறான். ரமலானுடைய ஒரு இரவுல 20 தொழுவான், எல்லாரும் 20 தொழுதுட்டு போகிறாங்க, அதுக்காக அவன் தொழுவலை. அவனுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, 20 தொழுவும் நினைக்கிறான். அடுத்த நாளைக்கு 22 தொழுவான், அடுத்த நாளைக்கு 18 தொழுவான். அதெல்லாம் அவன் நஃபில். சுன்னத்துங்கிற முறையில் சொல்ல வேண்டிய நம்பரை செஞ்சு முடிச்சு விட்டு மேற்கொண்டவன் எவ்வளோ ஒன்றாலும் செஞ்சுக்கிடலாம். அது தப்பு இல்லை. 20 ரக்காத் தொழுவ போகிறோம், எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து 20 ரக்காத் தொழுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்கிற நீ யாராது? எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளில் ஒன்றை செய்யணுமாக இருந்தால் அதை ரசூல்லா தான் சொல்லணும். நீ செய்வதாக இருந்தால் உனக்கு செஞ்சுக்க, உனக்கு விரும்பின நாள் நோன்பு வச்சுக்க, உனக்கு விரும்பின நாளில் எத்தனை ரக்காத்து நான் தொழுதுக்க, தடை செய்யப்படாத எந்த நேரத்தில் நான் தொழுதுக்க, அது மார்க் என்ன செய்யாது, தடை. இதான் பேசிக், இதை விளங்கிக்கிறேன். எல்லாருக்கும் ஆக்குறதுல தான் பிதஅத் வரும். மேராஜ் நோன்பு நான் நோன்பு நல்லதான் செய்யறான், மௌலுது மாதிரி கெட்டது கிடையாது. அது பராத் அன்னைக்கு நோன்பு தான் வைக்கிறான், கெட்டது கிடையாது. மௌலுது ஒரு மாதிரி பாத்தியா கத்த மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன அங்கே இப்போ எங்கே குற்றமாகுது? எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறது நீ யார்? அதே மாதிரி உதாரணமாக ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத் ஓதுறது எப்போ வேணாலும் ஓதலாம்ல. நீங்கள் விரும்புகிற நேரத்திலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் ஓதலாம், இப்போவும் ஓதலாம். அதே நேரத்தில் பாங்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு ஸலவாத் ஓதுறாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்கிறோம். ஏன்பா தப்புங்கிற? ஸலவாத் உள்ளது தானே, மார்க்கத்தில் உள்ளது தானே. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, மன்சல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. ஒரு ஸலவாத்து சொன்னால் 10 நன்மை அல்லாஹ் தருவான்னு சொல்லிட்டாங்களே. அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் கேட்க முடியுமான்னா கேட்கலாம். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் ஓகே தான். நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால், பாங்கு என்பதற்கு முன்னாடி ஒரு ஸலவாத்து இருக்குது, அது எல்லாரும் சொல்லணும் ஆக்குறீங்கள, அங்கே தான் பிதஅத் ஆகுது. எதனால பிதஅத் ஆகுது? பாங்குக்கு முன்னாடி ஒரு பாங்குக்கு பின்னாடி ஸலவாத் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, பாங்குக்கு முன்னாடி எல்லாரும் ஸலவாத்து சொல்லுங்க அப்படின்னு நீ எல்லாருக்கும் மார்க்கமாக்குனாயானால், சொல்வது ஸலவாத்தா இருந்தாலும்
அனைவருக்கும் ஆக்க நீ யாரு? உனக்கு விரும்புனுச்சுன்னு சொன்னா விரும்பும் நேரத்தில் செலவாத்த சொல்ல எப்பவும் சொல்லிக்கிறலாம். அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். அப்ப தனிப்பட்ட விருப்பத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது என்னவா இருக்கு, அது பிதத் ஆகாம இருக்கும். இதை விளங்கிக்கிறணும். அப்ப எல்லாருக்கும் உள்ளதை ஆக்குறது தான் பிதத்தாக. எது காரியம் நல்லதா இருக்கும், குறிப்பிட்ட நாளில் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும், அது அனைவருக்குமாக அதை சிறப்பித்து சொல்ல வேண்டும், அனைவரும் அந்த நாளில் அசம்பிளாக வேண்டும். இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்கிற அதிகாரம் எனக்கு. நான் யாரு? நீங்கெல்லாம் அன்னைக்கு தொழணும்னு சொல்ல நான் யாருன்னு, நான் இன்னைக்கு தொழணும்னு சொல்லுவது நான் எனக்கு ரைட்டாக மார்க்கம் தந்துருச்சு. நான் இன்னைக்கு சனிக்கிழமை தொழ போறேன்னு சொன்னா என்னை மாதிரி நீ எல்லாரும் தொழுவுங்கன்னா நீ யாருப்பா? நீ ரசூலா? எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் செஞ்சீங்கன்னா அது இபாதத்து நரகம். அது பிதாத்தில் சேர்ந்துறேன். குள்ள முகதத்தின் பிதா குள்ள பிதாத்தின் லலாலா. ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்த்துரும் அப்படின்னு இருக்குது. அப்போ இது சகாபாக்களுக்கு கூட அதில் மறுமையில் அதில் கண்டிக்கிறான். இப்படி மகசரில் அவர்களுக்கு தடுக்கப்படும் பொழுது லா தத்ரி மா அஹதஸு பாதக், உனக்கு பின்னாடி புதுசாக என்ன உண்டாக்குனான்னு உனக்கு தெரியாது. இதுதான் நீ புதுசாக உண்டாக்குற. நீ உண்டாக்குற உனக்கு செஞ்சுக்கிட்டா உண்டாக்குனது கிடையாது, இருக்கிறத நீ செய்கிற. எனக்கு நான் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அந்த வணக்கத்தை உண்டாக்கினால் அது எனக்கு பிதத்தாயிரும். இருக்கிற வணக்கம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை அவர் சொல்கிறேன். எனக்கு விருப்பம் டைம் இருக்குது, சும்மா படுத்து கிடக்குறேன். ஏன் சும்மா என்ன படுத்து கிடக்கணும்? ஒரு 200 தடவை நான் சொல்லிட்டு படுப்பேனே அப்படின்னு செஞ்ச தப்பா? லிமிட் பண்ணி சொன்னது சுண்ணத்தில் வந்துடும். அதுக்கு நான் சொன்ன 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லிவிட்டேன், படுத்துட்டேன், தூக்கம் வர மாட்டேங்குது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு 1000 தடவையோ 2000 தடவையோ தூக்கம் வர்ற வரைக்கும் நான் சொல்கிறேன். இது குற்றமா? இல்லை. ஏன்? எனக்கு அந்த ரைட்டுக்கு எனக்கு வேண்டிய நேரத்தில் நான் திக்ர் செய்யலாம். அந்த திக்ர் மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும். எனக்கு வேண்டிய நேரத்தில் தொழுகையை செய்யலாம், அது தொழுகை மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும். எனக்கு வேண்டிய நேரத்தில் நோன்பு வைக்கலாம், அது மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும். அது நேரத்தில் மௌலுது ஓத முடியாது, உனக்கு கூட ஓத முடியாது. ஏன்? அந்த வணக்கம் மார்க்கத்தில் இல்லாது. இப்போ மார்க்கத்தில் இல்லாததை செஞ்சாலும் வணக்கமாயிரும். மார்க்கத்தில் இருப்பதை உனக்கு தந்த அனுமதியை உலகத்துக்கெல்லாம் நீ ரசூலாக பார்த்தீங்கன்னா முடியாது, நீ எல்லாருக்கும் உள்ளதாக பார்த்தீங்கன்னா முடியாது. இந்த பேசிக்கில் தான் தவறி போய் என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால், அந்த ஒருத்தன் குழாயில் மாட்டிக்கிட்டான்ல, ஒரு சின்ன பையன் செத்து போனான்ல, சதீஷ்ன்ற ஒரு பையனா, அந்த பையன் அதுக்கு தகஜ தொழுதாங்க. டிஎன்டிஜியில் மர்க்கஸுகளில் அவனை மீட்பதற்காக வேண்டி தகஜ சிறப்பு தொழுகை நடத்தி துவா செய்ய போகிறோங்கிறாங்க. அப்போ என்ன அதுலேருந்து வருது? இந்த மாதிரி ஒரு மீட்க வேண்டிய நிலை வந்தால் அனைவரும் கூடி அதற்காக வேண்டி தகஜ தொழுகலாம். அதான் பிதத். நீ உனக்கு அந்த நாளில் மாட்டிக்கிட்டான், நம்ம தொழுது துவா செய்வோன்னு செஞ்சுட்டு போ. தனி நபராக செய்வதில் பிதத் வராது. அந்த வணக்கம் மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் இதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் தெளிவு வந்துடும். அதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வர்றாரு, புகாரில் 46வது ஹதீஸ். என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை பற்றி கேட்குறாரு, இஸ்லாம்டா என்ன? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, இரவிலும் பகலிலும் மொத்தம் 5 தொழுகை அப்படிங்கிறாங்க. அவர் திருப்பி கேட்குறாரு, ஹல் அலைய கைருகா, இது அல்லாத வேற எதுவும் எனக்கு தொழுகை இருக்குதான்னு கேட்குறாரு, கடமை இருக்காண்டு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இல்லா அன் தத்தவ்வ, நீயாக விரும்பி செஞ்சாலே தவிர. தனியாக விரும்பி செய்ய அனுமதி கொடுத்துட்டாங்க. நஃபில் செய்வதற்கு அனுமதி என்னது? இவ்வளோதான் கடமை. நீனா விரும்பி 200 கதவு தொழுதுட்டு போ, வேற கடமைகளை பாதிக்காத வகையில் இருக்கணும், அது தனி விஷயம். இதே மாதிரி நோம்பை பற்றி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு இதை சௌம ரமலான்ங்கிறாங்க. அவர் கேட்குறாரு, வேற இருக்காண்டு. இல்லை அந்த நீ விரும்பி செஞ்ச நஃபில்லான நோம்பு நீனா செஞ்சுக்க. உனக்கு 360 நாள் நோன்பு வைக்க முடிஞ்சா கூட வச்சுட்டு போ, தடை செய்யப்பட்ட நாளை கழிச்சிக்க. வழங்குதா? அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்குறது இருக்கான்னு கேட்குறாரு. வேற எதுவும் இருக்கா? வேற ஒன்றும் கிடையாது. நீனா விரும்பி செஞ்சாலே ஒரு கோடியை கூட தர்மம் செய். உனக்கு உள்ள நீ கோடியை தர்மம் செஞ்சதுனால நான் கோடி ரூபா கொடுக்க போகிறேன், அதனால அனைவரும் கோடி கொடுங்கன்னு அனைவருக்கும் சொல்ல நீ யார்? விஷயம் நஃபில்ங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் இஸ்லாம் கொடுத்த உரிமை. நபருக்கு உரிமை நிப்பாட்டி கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்துக்கு சொந்தம் கொண்டாட மாட்டான். நஃபரு கொடுத்த உரிமையை வைத்துக்கொண்டு அனைவரும் அதுக்குள்ள அடக்க பார்த்தான் என்று சொன்னால் இவன் ரசூலா? அதை நடத்துகிற ஜமாத்து நிர்வாகிகள் அல்லாஹ்வுடைய தூதர்களா? அதை வழங்கணும். அது மாதிரி ஹஜ்ஜை கேட்கும்போது அப்படித்தான் சொல்கிறாங்க. சொன்னவுடனே அவர் என்ன செய்கிறார்? கேட்டுட்டு போகிறாரு, வல்லாஹி லா அஸீது வலா ஹாதா வலா அன்குஸ், அல்லாஹ் மேலே சத்தியமாக இதை விட ஒன்றையும் கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஃபுலஹ இன் சதக், இவர் சொன்னபடி நடந்து கொண்டால் வெற்றி பெற்று விட்டார். எதை சொன்னேன்? அல்லாஹ் கடமையாக்கினது செய்யணும், அவராக விரும்பி செய்யறது செஞ்சுக்கிறேன்னு அப்படி நடந்து கொண்டாரையானால் அவர் வெற்றி பெற்று விட்டார்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு உரிமை என்ன இருக்குது? ஒரு வணக்கத்தை இல்லாத வணக்கத்தை உண்டாக்கினா வணக்கம் இல்லை, அது பிதத்தாயிரும். ஒரு இருக்கும் வணக்கத்தை
நான் விரும்பும் அளவுக்கு விரும்பின நேரத்தில் விரும்பின நாட்களில் நான் செய்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு இல்லை, எல்லா 200 கோடி முஸ்லீமும் கொடுத்துட்டாங்க. 200 கோடி முஸ்லீம்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கப்பட்ட பர்மிஷன் தானே தவிர எனக்கு கொடுத்த பர்மிஷனை வந்து உனக்கு ஒன் மீது திணிச்சேன்னு சொன்னால் விரும்பி செய்தலுங்கிற அர்த்தம் போயிடுது, உனக்காக செய்யறான்னு வந்துடுது. அதை விளைவிக்கிறேன். அதே மாதிரி வந்து 2வது சூறாவில் 158வது வசனத்தில் இருக்கிறது, ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவியத்தமர பொலாய் ஜுனாஹலை தவபிமா, ஹஜ் உம்ரா செஞ்சான் ஏன்னா சஃபா மருவாவில் வந்து தவாப் செய்வது தவறில்லை சொல்லிவிட்டு, ஒமன் தத்தவ்வா ஹைரன், நல்ல காரியங்களை ஒருவன் மேலதிகமாக செய்வானேயானால் ஃபைனல்லாஹ ஷாக்கிருன் அலீம், அல்லாஹ் வந்து அதுக்கு நன்றி செலுத்துவனா இருக்கிறான், கூலி தருவான். நல்ல காரியங்களை மேலதிகமாக செய்யலாம், நல்லா அனுமதிக்கிறான். தத்தவ்வா ஹைரன், அது நல்லதா இருக்கணும், அது மேலதிகமாக செய்யலாம், இண்டிவிஜுவலாக செய்யலாம். 258 எல்லாம் அதுக்கு நமக்கு அனுமதித்து இருக்கிறான். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஹஜ்ஜை பற்றி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, ஹஜ்ஜி வந்து ஃபீ குல்லி சனத்தின் மர்ரத்தன் வாஹிதா, ஒரு வருஷம் ஒரு தடவை செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தடவை தான்ப்பா செய்யணும். ஒமன் ஜாத, அதுக்கு மேலே ஒருவன் செய்தானே ஆனால் பொகுவ தத்தவோன், அது நஃபிலு உபரி, அனுமதி இருக்கு. கடமையான ஹஜ்ஜை செஞ்சிட்டான், அதோட கனவு முடிஞ்சிருச்சு. அவன் விரும்புகிறான் நான் இன்னொரு ஹஜ்ஜி செய்யணும்னு, தடையாது, அது நஃபிலான ஹஜ்ஜி, அவனுக்கு உரிமை இருக்கிறது. எத்தனை தேவைகளுக்கு செலவழிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. அதுக்கும் செய்வான் இதுக்கும் செய்வான், அவனுக்கு மார்க்கம் கொடுத்த உரிமை. அப்போ ஃபமன் ஜாத, எவன் கூடுதலாக அவன் செய்கிறானோ, இது வந்து அபுதாதுல வரக்கூடிய ஹதீஸ், பொகுவ தத்தவுன், அது உபரி நஃபிலான வணக்கம். நஃபில் அவனுக்கு ஹஜ்ஜி சென்று இருக்கு. அப்போ இவனை செய்கிற பயான் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டீர்களே, நாம் இந்த இத்தனாம் தேதி ஹஜ்ஜிக்கு போகிறதா இருக்கிறோம், நம்மோடு சேர்ந்து யாரெல்லாம் வர்றீங்கன்னு அப்படி அழைச்சான்னு சொன்னால் அன்னைக்கு செய்வது, இந்த வருஷம் ஹஜ்ஜி வந்து அனைவருக்கும் உள்ளது ஆக்க பார்த்தான் என்று சொன்னால், இந்த எல்லாருக்கும் கடமையாக்க பார்க்குறான், எல்லாத்துக்கும் சுண்ணத்தாக்க பார்க்குறான். சுண்ணத்து என்பது அனைவருக்குமானது, பர்லு என்பது அனைவருக்குமானது, நஃபில் என்பது தனித்த நபருக்கானது. இதை விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து நஃபிலுக்கு புகாரில் 6502வது ஹதீஸில் இருக்கிறது, ஒரு அடியான் வந்து நான் கடமையாக்கின வணக்கத்தின் மூலம் தான் என்னை நெருங்குவான். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமாத்த கர்ரப இலைய அப்தி விஷயின் அஹப இலைய மிம்மஃப்தரல் தொலைகி, ஒரு அடியான் வந்து நான் கடமையாக்கியதை கொண்டே தவிர வேற எதை கொண்டும் என்னை நெருங்க முடியாது. என்னை நெருங்கணும்னு சொன்னால் நான் கடமையாக்குற எல்லாத்தையும் அவன் செய்யணும். அதே நேரத்தில் வந்து ஒமாசா யசால் அப்தி எத்த கர்ரப இலைய, என் ஒரு அடியான் வந்து என்னை மேலும் நெருங்கி கொண்டே இருப்பான். பின் நவாஃபிலி, உபரி வணக்கங்கள் மூலம் நெருங்கி கொண்டே இருக்கும். முதல்ல கடமையை கொண்டு நெருங்கிடணும், அதுக்கு மேற்கொண்டு நஃபில் செய்ய நஃபில் விரும்பி அதிகமாக செய்ய கூடுதல் நெருக்கமாகி விட்டு வந்துடுவான் அப்படின்னு புகாரில் 6502வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இரவு தொழுகைன்னு ஒன்று இருக்கிறது. இரவு தொழுகையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைவரையும் ஒன்று சேர்த்தல் என்கிற ஒரு அம்சம் நீங்கள் செய்தால், மேராஜ் நோன்பை நீங்கள் தப்புன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? பராத்து நோன்பை எப்படி செய்வீங்க? மேராஜ் மார்க்கத்தில் உள்ளது தான், அவன் அந்த நாளை தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கிறான். அதில் உங்களுக்கு என்ன இல்லை பிரச்சனை? என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் ஏன்டா திணிக்கிற, அதான் பிரச்சனை. நோன்பு பிரச்சனை இல்லை, அனைவருக்குமானதா என்னை ஆக்குறாய், அதான் எந்த விதத்தையும் உங்களுக்கு தடுக்க முடியாது. இப்படி தான் விதத்து நுழையும். அவர்கள் அறியாமையினால விதத்தில் வந்து அந்த தெளிவற்ற நிலையில் ஒரு ஜமாத்துக்கோ ஒரு நபருக்கோ ஒரு இயக்கத்திற்கோ அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை திணிக்க அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அதனால மதுகப்பட்டு வெளியே வந்தோம். மதுகப்பில் சொன்னாங்கன்னு செய்கிறீங்க இல்லைப்பா, இருக்கான்னு கேட்டீங்கல்ல, அதில் என்ன கெட்டது, அதெல்லாம் நல்லதானே சரி, பாதி விஷயம் நல்லா தானே இருக்குது. நோன்பு இந்த மாதிரி தொழுகைகள்னா அதிக தொழுகை சொல்லி என்ன செய்கிறாங்க, பராத்திர ஒன்று சிறப்பு தொழுகை சில தொழுகையில் சொல்கிறாங்க. 4 தொழுகை அல்ஹம்து 50 தடவை ஓதுண்டு, இதில் மார்க்கத்தில் உள்ள 50 தடவை ஓதக்கூடாதுன்னு இருக்குதா? இது நீ ஓதிட்டு போடா, நீ என்ன எல்லாருக்கும் திணிக்கிற? அது எல்லாருக்கும் திணிக்கிறதுலாம் அது வந்துடுது. அதே மாதிரி வந்து அப்போ இந்த ரமலான் தொழுகையை மட்டும் நம்ம ஏன் செய்கிறோம்? அதில் கூட அதிகமான பேர் வந்து அந்த வாசல் திறந்தா பிதத் உண்டாயிரும்னு அச்சப்பட்டு நிறைய பேர் அந்த ரமலான் 20 தொழுகை சேர்ந்து சொல்ல மாட்டாங்க. அது உமரில் நான் செஞ்ச ஒரு வேலையினால நிலைத்து போச்சுன்னு வைங்களேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு ரமலான் மாதத்தில் மற்ற நாளும் 11 மாதமும் தொழுவார்கள். அதை யாரையும் கூப்பிட மாட்டாங்க, யாரும் அழைக்க மாட்டாங்க. ஜமாத்தை தொழுவ போகிறோன்னு பள்ளிவாசல் நின்றுக்கிட்டு வாங்கங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்க மாட்டாங்க. ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ரமலான் வந்து தொழுகிறாங்க. இப்போ ரமலான் நல்ல மாதமாச்சே, 6 உமர் விட்டிருக்கிறாங்க. மண்காம ரமலான ஈமானன் ஹத்திசாபன் குஃபிரலஹு மா தகத்தம, யார் ஒருத்தர் ரமலானில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு வந்து பாவங்கள் மன்னிக்கப்படும் ஹதீஸ் இருக்குது.
ரசூல்லா வேற தொழுகை பள்ளியாசல் நின்றுறாங்க. சில ஹதீஸில் ரமலான்னு சொல்லப்படாட்டாலும் இதே சம்பவத்தை சில ஹதீஸில் ரமலானில் நடந்த சம்பவம் என்று சொல்லியே வந்திருக்கிறது, அறிவிப்புல நினைஞ்சிருக்குது. அதாவது 1129 731 ஹதீஸ்லையும் இந்த சம்பவம் நடந்தது ரமலானில் தான் என்று வருது. எந்த சம்பவம்? பள்ளிவாசலில் தொழுகிறாங்க, மக்கள்லாம் நிறைஞ்சு வழிஞ்சிடுறாங்க. 3 நாளைக்கு பார்க்குறாங்க, 3 நாளுக்கு பயங்கர கூட்டம். அப்போ ரசூல் நினைச்சாங்கன்னா அடுத்த நாள் வரல, சுபுவுக்கு தான் வர்றாங்க. சுபுகு தொழுதுட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தொலை காத்திருந்து எனக்கு தெரியும், நான் வேண்டு தான் வரல. ஏன்னு கேட்டால் இது நீங்கள் தொடர்ச்சியாக நான் செய்தால் அது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இது விரும்பி தொழுகிற ஒரு தொழுகை, 5 வேளை தொழுகை மாதிரி ஃபர்லு கிடையாது. ரமலானுடைய தொழுகை எல்லாம் கடமையாக ஆக்கலை, 5 வேளை தொழுகை தான் கடமையாக்கியிருக்கிறான். நான் 30 நாள் இதே மாதிரி தொழுது நீங்கள் அதை கண்டினியூ ஆக்கி அடுத்த வருஷம் கூட ஆக்கிட்டோம்னு சொன்னால் நான் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தின் காரணமாக பிந்தி வந்தவங்க ஃபர்லுன்னு வழங்கிடுவாங்கல்ல, கடமேண்டு ஆயிரும்ல. கடமேண்டு ஆக்குவதை நான் பயந்து தான் நான் என்ன செய்யலை. அந்த பதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லாக்கின்னி ஹஷீத்து அன் துஃப்தரல் அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்படும் என்று நான் பயப்படுகிறேன். இப்போ தாஜிசு அன்ஹா, கடமையான போய் செய்ய முடியாமல் போயிடும், கண்டிப்பாக செய்யணும்னா முடியாமல் போயிடும், பாவி ஆயிடுவீங்க, அதுக்கு தான் நான் செய்யலை என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அந்த ஜமாத்தாக கூடுவதற்கு நமக்கு அனுமதிச்சுட்டாங்க. எப்படி அனுமதிக்கிறாங்க? 3 நாள் செஞ்சு கேட்டு அனுமதிச்சுட்டாங்க. மற்ற நாளில் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் கடமையாயிரும் என்கிற ஒரு காரணம் தான். ரசூலுல்லாஹ் செஞ்சால் கடமையாயிரும், நான் செஞ்சால் கடமையாயிருமா? ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அடுத்த சமுதாயம் அதை ஃபர்லுன்னு எடுத்துக்கொள்ளும். அவங்க காலத்தில் அதை அந்த வாசல் அடைச்சிட்டாங்க. இப்போ நான் போய் செஞ்சேன்னா ரசூலுல்லாஹ் ஒரு காரணத்தை சொன்னாங்க. என்ன காரணம்? ஜமாத்தா தொழுவலாம் தப்பு இல்லை, ரமலானில் ஜமாத்தா தொழுவது தவறு கிடையாது, அதை நான் தொடர்ந்து செஞ்சால் கடமையாயிருன்னு பயப்படுகிறேன். 3 நாள் வேற செஞ்சு வேற காட்டிட்டாங்க. அப்போ அந்த கடமையாகிற ஒரு பஞ்சாயத்துங்கிறது எப்போ வராது? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு வராது. உலகமெல்லாம் சேர்ந்த தராவின் தொழுகிறாங்களா, கடமையாக போச்சா? எந்த மதுஹப்லையாவது கடமைன்னு சொன்னாங்களா? தரைய நீங்களாம் செஞ்ச கடமையாயிராது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டா கடமையாகி போயிடும். அப்போ அந்த கடமையாகிறதுக்கு பயந்து ரசூலுல்லாஹ் தடுத்ததுனால அதை மட்டும் நம்ம என்ன செய்ய, அதை கூட என்னன்னு கேட்டால் துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அம்ரு அலா தாலிக், இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹ் மூத்தா போனார்கள். எந்த நிலையில்? அதாவது 3 நாள் தொழுதாங்கல்ல, அப்புறம் வரல இல்லை, அந்த நிலையில் தான் மூத்தா போனாங்க. வேற ஒரு இமாமை வச்சு தொழுதுன்னு கூட சொல்லலை, அதை விருப்பத்தின்பால் விட்டு விட்டார்கள். ரமலானில் கூட அதை செஞ்சால் தான் சிறப்பு. ஏன்? ரசூலுல்லாஹ் ஒரு காரணத்தை செஞ்சால் கூட மீதி வேற ஒரு ஆளை வச்சு இமாமா போட்டு செஞ்சுருக்கலாம்ல, அதுக்கு எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியாசலுக்கு ஒரு நாள் வர்றாங்க. வந்தாங்கன்னா மக்கள் என்ன செய்கிறாங்க, அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள், அங்கிட்டு 2 பேர் இங்கிட்டு 2 பேர், அவரவர் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, எவ்வளோ நேரத்துக்கு நிற்க முடியுமோ பேசி வைத்து கொண்டு 2-3 பேராக சேர்ந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா உமர் பார்க்குறாங்க, இவங்களையெல்லாம் ஒரு இமாம் என்கிற ஒன்று நினைத்தா என்ன என்று நினைத்து விட்டு ஒரு ஆளை இமாமா போட்டு ஆளாளுக்கு தொழுவாதீங்க, இதில் சேர்ந்துக்கிறங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவரே பிதத்துன்னு ஒத்துக்கிறார். என்ன செய்கிறாரு, இது நேமல் பிதத்து ஹாதி, இது ஒரு நல்ல பிதத்தாக தான் இருக்கிறது, நீங்கள் வாட்டுக்கு ஆளாளுக்கு தூங்குறதை விட நீங்கள் தொழுதுட்டு போய் தூங்கலாம் நல்லது என்று சொல்லி அவங்க செஞ்சாங்க. இது உமர் செஞ்ச ஒரு ஏற்பாடு தான் ஜமாத்தை நடத்துறது. இதை கூட என்ன செய்கிறாங்கன்னா அதிகமான பேர் ரொம்ப பிடிவாதமாக, சுன்னத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் ரமலானில் நீங்கள் ஜமாத்தை நடத்தினாலும் பிதத்து தான். 3 நாள் நடத்தினாங்கல்ல, அது 27 நாளைக்கு அவங்க ஏற்பாடு செஞ்சாங்களா? 27 நாளைக்கு நான் அனுமதி, அதை சிந்திச்சு பார்த்தா அனுமதிக்கு இடம் இருக்குது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் செஞ்சால் கடமையாயிரும். வேற ஒரு ஆளை வச்சு செஞ்சுட்டு போனாங்கன்னா நீங்களா ஜமாத் அங்கிட்ட செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்படிங்கிறதுனால அதையும் கூட நம்ம தனித்து சொல்வதுதான் நல்லதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்படி புரிந்து கொண்டாலும் அவர்கள் பிதத்தில் சருகி விடாமல் உறுதியாக இருப்பார்கள். அல்ல இப்படி நீங்கள் புரிந்தாலும் ஒரு காரணம் இருக்குது, அதனால் ரசூலுல்லாஹ் 3 நாள் செஞ்சாங்க, மீதி நாளைக்கு நம்ம செய்யறதுக்கு அதுக்குள்ள ஒரு பர்மிஷன் அடங்கி இருக்குன்னு நினைச்சு செஞ்சாலும் பிதத்தில் விட மாட்டாங்க. நீங்கள் ரமலான் அல்லாத நாட்களை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன செய்றீங்க, இந்த நாளில் ஒரு எல்லாரும் வாங்க, சனிக்கிழமை வாங்க, முதல் சனிக்கிழமை வாங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, 2 மணி to 4 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ என்னவாயிரும், ஒரு சனிக்கிழமை தொழுகைன்னு ஒன்று வந்துடும். சனிக்கிழமை தொழுகை, 2ஆம் சனிக்கிழமை தொழுகை, வெள்ளிக்கிழமை தொழுகைன்னு என்ன செய்ய தொழுகைக்க அப்படி ஒன்று நிலை பெற்று போய் அப்படி தான் உண்டாகும். பிதத்தை ஆரம்பிக்கும்போது தெரியாது, கடைசியில் அந்த பேர்லேயே ஒரு தொழுகை உண்டாகி போயிடும். வணங்குதா? அதனால அந்த பிதத்தை விளங்காமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு அறியாமையினால் என்ன செய்கிறாங்க, அது செய்கிறார்கள் என்பது தான் அதற்கு